ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 100% ஆயில் சேர்க்காமல் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து நம்ம டயட் சிக்கன் கூட வச்சுக்கலாம். டயட்டில் உள்ளவங்க மறக்காமல் இந்த சிக்கனை செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம வந்து 1% கூட நம்ம எண்ணெய் சேர்க்காமல் பண்ண போகிறோம். முதல்ல சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்ப்போம், அதனால் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தயிரில் எல்லா மசாலாவும் மிங்கிள் ஆகிற மாதிரி. அடுத்ததாக சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா கலவையில் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்க போகிறோம். நல்லா மசாலாவில் நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே வந்து ஒரு 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதை வந்து நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். தவாவில் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, வெறுமனே சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஆயில் சேர்க்கல, தண்ணி வருது பார்த்திங்களா. இது வந்து நம்ம சேர்த்து தயிர்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வருது. ஸோ இந்த தண்ணியிலே வந்து நமக்கு இந்த சிக்கன் வந்து குக் ஆகும். அதனால் நம்ம வந்து எண்ணெய் போட்டு வதக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நல்லா சிக்கனை ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். குயிக்காக வந்து உங்களுக்கு குக் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ஊற வச்சுருக்கோம். அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது எல்லாமே சிக்கன்லேயும் தயிர்லேயும் வந்த தண்ணி தான். இப்போது இந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துச்சுன்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக மிளகுத்தூளை வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எந்தளவு காரம் வேணுமோ இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். வாசனை சும்மா சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பெருசாக எந்த மசாலாவும் சேர்க்கல. கடைசியாக கொத்தமல்லி தூள் தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான டயட் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.